ஆதிரா ஜங்ஷனில் மில்க் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ அதை பீட்ரு வச்சு நீங்கள் நல்லா அதை பீட் பண்ணுங்கள். ஒருவேளை பீட்டர் இல்லை, எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா ஹேண்ட் பீட்டர் வச்சு நீங்கள் நல்லா கலந்துக்கலாம். அதோடு ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு சீனி, உங்களுக்கு இனிப்பு அதிகம் தேவைன்னா கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த பீட்டரை வச்சு நல்லா கலந்து நுரப்புங்க பீட் பண்ணிக்கோங்க. இல்லை ஹேண்ட் பீட்ரு வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம காய்ச்சின பால்னாலும் ஓகே தான், இல்லை காய்ச்சாத பால்னாலும் ஓகே தான். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. பிகினிங்கில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஒர்க் முடியும், அவ்வளோதான், கை வலிக்காது. பட் இதே பீட்டரை வச்சு கூட நீங்கள் த்ரூ அவுட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாலை நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது, ஏர் பபிள்ஸும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வீட்டில் உள்ள கிண்ணங்கள்லையே இந்த பேப்பர் கப்பை ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன். போட்டுட்டு நாம் கலந்து வச்சுருக்க கலவையை நல்லா கலந்து விட்டுட்டு 3/4 பங்கு மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கப்லையும். இப்போ நம்ம அவன் எல்லாமே கேக் செய்ய போகிறோம். நான் ஸ்டீமரில் செய்ய போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஸ்டீமர் இல்லை அப்படின்னா இட்லி பானை கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3/4 பங்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்சரில் இந்த அளவுக்கு கலவை கலந்து இருக்கணும். இப்போ ஸ்டீமரில் ஆவி நல்லா வர்றதுக்குள்ளே நம்ம இந்த கப்பு ஒவ்வொன்றையும் அதில் இறக்கிடலாம். என்னோடய ஸ்டீமருக்கு 3 கப்பு தான் வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ வச்சுட்டு நான் நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை மேலே விரிச்சிட்டு அதுக்கு மேலே மூடியை வச்சு மூடிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இடையில் ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒயிட் கிளாத் ஏன் போடுறோன்னா ஆவி அடித்து தண்ணி கேக் மேலே இறங்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நம்மளோட கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மில்க் கப் கேக் பாருங்கள், அப்படியே பால் போல் வெள்ளையாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ரேப்பரை விட்டு பிரிச்சுட்டு அதோட சாஃப்ட்னஸை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அருமையாக அழகாக பிஞ்சு வந்துடும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.